பிள்ளைக்கு என்ன சொன்னாங்கன்னு கூட தெரியலையே எனக்கு. என் பிள்ளை காலையில டாட்டா காமிச்சு அப்படி போன பிள்ளை என் கட்டி பிள்ளை திடீர்னு திரும்பல. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் சமீபமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தோன்னா, தேர்தல் பரப்புரை, தேர்தல்களுக்கு தொகுதி பங்கீடு அப்படின்னு எல்லா அரசியல் கட்சிகளும் மும்முரமாக இருக்காங்க. ஆனால் மறுபக்கம் தமிழகத்தில் தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த ஒரு தனியார் பள்ளியில் குட்டி குழந்தை எல்கேஜி படிக்கக்கூடிய மாணவியை கார் ஏற்றி கொண்டுட்டாங்க. தான் படிக்கிற ஸ்கூலில் இருக்கிற டாய்லெட்டை யூஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தை நடந்து வந்துக்கிட்டு இருக்கப்போ அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளேயே இருந்த ஒரு கார் மோதி அந்த குழந்தைக்கு பலத்த காயம் ஏற்பட்டுருச்சு. அதுவும் உண்மையா இல்லை ஆன் த ஸ்பாட்லேயே அந்த குழந்தை இறந்துருச்சான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பல மணி நேரம் பெற்றோர்களுக்கு சொல்லாமே இருந்து அப்புறம் ஃபோன் போட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க சின்னதாக கீழே விழுந்து அடிபட்டாவே நம்ம தாங்க மாட்டோம். ஆனால் இப்படி அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையோட பெற்றோர்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்கன்னு யோசிங்க. ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயும் காலேஜ் கேம்பஸ்குள்ளேயும் நம்மளோட குழந்தைகள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க. எதிர்காலத்தில் பல கனவுகளை நிறைவேற்றுவாங்கன்னு எத்தனையோ பெற்றோர்கள் தங்களோட மனசில் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி சில சம்பவங்கள் நிகழ்கிறப்ப தான் பெற்றோர்களுக்கு மிக பயத்தை ஏற்படுத்துது. இறந்து போன குழந்தையோட உயிரை திரும்ப கொண்டு வர முடியாது. ஆனால் அந்த கொலையை உண்டாக்குன அந்த குற்றவாளிகளுக்கு ஒரு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அதை மட்டும் தமிழக அரசு பண்ணாவே அந்த பெற்றோர்களோட மனசு நிம்மதி அடையும்.